உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் மத்திய கிழக்கு போர்க்களத்தில் இதுவரை நாம் பார்க்காத ஒரு மிகப்பெரிய பேராபத்து தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. வெறும் கட்டிடங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகின் எரிசக்தி துறையையே ஆட்டம் காண வைக்கும் அதிர்ச்சி தகவல்கள் இப்போது வெளியாகியுள்ளன. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற மிக முக்கியமான சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் பேசிய IEA எனப்படும் சர்வதேச எரிசக்தி முகமையின் தலைவர் ஃபாத் பிரோல் யாரும் எதிர்பார்க்காத ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு உலக நாடுகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளார். அவர் கூறியுள்ள தகவலின்படி மத்திய கிழக்கில் நடந்து வரும் தொடர் தாக்குதல்களால் எரிசக்தி உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் மிக முக்கியமான கட்டமைப்பு வசதிகள் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், போர் பதட்டம் நிலவும் அந்த பிராந்தியத்தில் உள்ள 9 நாடுகளில் குறைந்தது 40க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான எரிசக்தி நிலையங்கள் மற்றும் எண்ணெய் உற்பத்தி தளங்கள் மிக கடுமையாக சேதமடைந்து இருப்பதாக அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். சேதமடைந்து உள்ளது என்று சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. இதில் பல இடங்கள் மீண்டும் செயல்பட முடியாத அளவிற்கு வெரி சிவியர், அதாவது மிக மோசமான அழிவை சந்தித்துள்ளன என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம். கடந்த சில மணி நேரங்களில் வெளிவந்த கூடுதல் தகவலின்படி இந்த தாக்குதல்கள் வெறும் பிராந்திய பிரச்சினை மட்டுமல்ல, இது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகத்தையே முடக்கும் அபாயம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை தொடங்கியுள்ளனர்.